26 46 சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் புகழ் பெருங்காய்க்கு நன்றி. ஆவணி அவிட்டம் திருநாள் எச்சரிக்கை காயத்ரி தேவி ஓம் பூர்புவஸ்ஸः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. भूर्भुवस्सः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு என் தாயார்னு பிறந்தவங்க அம்மகநாதன் மண்டபக்கிழமை. இன்றைக்கு பௌர்ணமி. प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. Infinix GT30. இன்றைக்கு எங்கள் தினம் என்பதால் திருவல்லிக்கேணி ஸ்ரீ கோமரியம்மன் கருபகாசி விருஷபாஷ கருபகாசி விருஷபாஷ வாகனத்தில் பவனி ஸ்ரீ ரேணுகாம்பா ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள். ஓம் ஸ்ரீ ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்தவர்தனா கோவிந்தா பாகவத்பிரியா கோவிந்தா. இன்றைக்கு ஆவணி அவிட்டம். நேற்றைய தினம் பௌர்ணமி திதியானது 2:26 வரை முழுவதும். அதற்கு பிறகு பௌர்ணமி திதிக்கு வயம். இன்றைக்கு திதி திதிக்கு வயம். இப்போது நான் கூறினபடி பரிகாரம் ஆனது பரிகாரம் கிழக்கு பரிகாரம் கையில் சூலம் கிழக்கு. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆதலால் பரிகாரம் கையில். நேற்றைய தினம் வெள்ளம் கிழக்கு வாசுபுரம் அமைந்துள்ளதால்
வெள்ளம் எப்பொழுதும் தெற்கு வாசப்படி நோக்கி பறக்கல் ஆகாது. எம்மன் எம்மன் தூதர்களை அனுப்பும் திசை எனது. ஆதலால் விபக்கு பயம், கோர விபக்கு பயம், பயம் நீங்களாகாது. அப்படி நீங்களாக பரிகாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருச்செங்கூர் 2ஆம் படை வீடு சமூக குறிஞ்சி முல்லை நெய்களில் முருகப்பெருமாள் அதுவும் வள்ளி தெய்வனை 2 கம்பதிகளுடன் காட்சி கண்டு எழுந்தருளியுள்ளார். அவரை ஒருமுகம் அவர் கண்டு தரிசிப்பது அவசியம். இன்றைக்கு ஆவணி அவிட்டம் ஸ்ரீ ஹனுமன் சாலிசாவும் ஸ்ரீ காயத்ரி மங்களாவும் இன்றைக்கு சனிக்கிழமை ஆதலால் ஸ்ரீ ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர சுப்ரபாகத்தையும் வாசிப்பது நல்லது. இன்றைக்கான பஞ்சாங்கம் முழுவதும் இதோ. இன்றைக்கு ராஜசிக்க யோகம் கியாச் மரண பிற்பாடு, நாளைக்கு சூரியோதயத்திற்கு பின்பு. துஷ்டங்கள் மறைந்து போகும். துஷ்ட மனுஷங்கள் சாம்பலாகி பிரி சாம்பலாகி உங்களுக்கும் உறவாக மண்ணோடும் மண்ணாக போகும். ஸ்ரீ அண்ணாமலையார் திருப்பக்குவது காதுக்க ஊசியும் காணாது கரைவலிக்கு என்று பதினெட்டு சாமி சிவபெருமாளை மனதில் ஆழ பறிக்க திருப்பதிகமும் திருவாசகமும் தீட்சிதர்களாலும் வைஷ்ணவர்களாலும் சகல பாங்கவர்களாலும் குருபதிகளாலும் சகல மற்றும் பிற மற்றும் சில பண்டிதர்களாலும் உச்சரிக்கப்படும். இன்றைக்கு பூநூல் கட்டி ஆவணி அவிக்கத்தை வரவேற்கும் விதம் பெரும் வியப்புத்தக்கது. வைஷ்ணவர்கள் அவர் தெய்வம் ஸ்ரீ திருமால் பெருமாள், திருப்பதி பாலாஜி, ஸ்ரீ ஏழுமலையப்பர் அவரை தரிசிப்பதும் அவரின் பதியாரையும் தரிசிப்பதும். ஓம் சக்தி ஓம் ஸ்ரீ ஆதிபர சக்தி போற்றுவோம். இன்றைக்கு ஆடி மாதம் 24ஆம் தேதி எனில் அம்மன் சனி பரவேசம் அடையும். இன்னும் சில ஆடி மாதத்தில் 7 நாட்களே உள்ளது. அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அஷ்டமி திதியில் எப்பொழுதும் ஷஷ்டி சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவமி, திங்கட்கிழமை தசமியாக, அதன் பிறகு பிரகமை ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி ஆக வரும். இப்போது முக்கியத்துவமானது ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள், தேவகி நந்தம், பரமானந்தம் தம்பதிகளுக்கு பிறந்த கோகுல பாலகர் மாமணி வண்ணா வெண்ணையுங்க வாயால் கண்ணன் வந்தார் மாமணி வந்தார். கஞ்சன் துரியோகன் குன்முகங்களை வரைத்தார் மற்றும் பல அசுரங்களையும் வீழ்த்தினார். அங்கேயன் அங்காளில் ஒரு பிறந்து விஸ்வரூபம் இருக்கார். அதற்கு பிறகு அங்கேயன் அங்காளில் அதற்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் உதித்தார். கலங்கை கட்டி ஓடி வாராம், காமரி கண்ணா ஆடி வாராம், கலங்கை கட்டி ஓடி வாராம் எங்கு பாடல்களும். கோபியரே கொஞ்சம் நஞ்சியரே, கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கொக்கியாருங்களே, கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கொக்கியாருங்களே. மற்றும் அச்சுகம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ண ராமோதரம் ஸ்ரீராமநாராயணம் ஜானகி வல்லபம், ஸ்ரீராமநாராயணம் ஜானகி வல்லபம். ஆரதி குஞ்சி பிஹாரி கி, ஸ்ரீகிரிகர கிருஷ்ண முராரி கி, ஆரதி குஞ்சி பிஹாரி கி,
श्रीधर कृष्ण मुरारी की जग के उज्ज्वल करेगा करुणिशि गोपी वासुदेव प्रकट भई गंगा अकुलनिक रंग कान है जग श्यामा श्यामा प्यारी से श्री गिरिधर कृष्ण मुरारी की மற்றும் ஜெய் ஜெயநாதனா ஸ்ரீ கிருஷ்ண ராதிகா பக்கே ஜெகவி மோட்சனா ஸ்ரீ கிருஷ்ண குங்கராபரா என்ற ஸ்ரீ கிருஷ்ண பெருமாவை ஸ்லோகங்களையும் பாடல்களையும் தெய்வ பக்தி உள்ள பாடல்களையும் மற்றும் மாயக்கனா ஓடி ஓடி வா வா இன்னும் சில ஒரு கிருஷ்ணர் ஜெயந்திக்கான உகந்த பாடல்கள் கேட்பது நல்லது. ஆயப்பாடி மாளிகையில் காய்மதியில் கண்ணினைப்பு மாய கண்ணன் குங்குதிங்கா காவேலோ ஆயப்பாடி மாளிகையில் காய்மதியில் கண்ணினைப்பு மாய கண்ணன் குங்குதிங்கா காவேலோ ஹரே கோவிந்த கிருஷ்ண முராரி ஹரே ஷியாமானந்த முராரி மற்றும் ராதை பட்டியை ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சங்க அனங்களார் தீனாபந்து ராதே கோவிந்தா அங்களார் தீனாபந்து ராதே கோவிந்தா. பௌர்ணமி பிறகு 36 திருவாங்க நட்சத்திரம் வந்து 49 34 மற்றும் 29 45 மணி நேரமும் 44 வினாடியிலும் திருவாங்க நட்சத்திரம் பிறகு திரிக்கு வயம் துவங்கும் பிறகு அமைப்பியோகமும் வரும். இப்பொழுது ஆவணி அவிக்கத்தின் சிறப்பு அம்சங்களை இப்பொழுது பதிவிருக்கிறேன். ஓம் ஸ்ரீ சனீஸ்வரா. என்னை தேடி சனி பகவான் அவர் காக்கை வாகனத்தில் வந்துள்ளார். இந்த மாதக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதத்தை நிறைவடைய வைக்கிறது கோகுலாஷ்டமி. அதன் பிறகு ஆவணி மாதம் முதல் நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி முதல் நாள். ஆவணி திங்கள் என்றால் ஆவணி முதல் திங்கள் வரும் 10ஆம் தேதி 16 17 18ஆம் தேதி ஆவணி திங்களில் எழுங்கருளியுள்ளும் அத்திமுகக்கோணி மீண்டும் மீண்டும் கரிப்பது மன்னி கருவாயை எங்கெங்க பிழைகளை கைகாலம் கஜமுக ராஜா வங்காரா மனையிலிங்கே வங்காரா கணபதி ராஜா வங்காரா கஜமுக ராஜா வங்காரா மனையிலிங்கே வங்காரா ஓம் அர்க்க விநாயகர் சுவாமி ஓம் துர்கா விநாயகர் சுவாமி பீமச்சந்திர விநாயகர் சுவாமி கலிப்பிரி விநாயகர் சுவாமி செல்வ விநாயகர் சுவாமி கமல விநாயகர் சுவாமி கோபதி விநாயகர் சுவாமி அபயக விநாயகர் சுவாமி கோணிகாட்சிய விநாயகர் சுவாமி சித்திர பிரசாத விநாயகர் சுவாமி சிங்காமணி விநாயகர் சுவாமி விகட கஜ திகையை நோக்கி அமர்ந்து விகட கஜ கணபதி ஓம் அல்லா கணபதி வக்ககுங்கா கணபதி லம்போகர கணபதி கும் பிரசன கணபதி சிப்ர பிரசாத கணபதி ஆக கணபதி மகா விநாயக சதுர்த்தியானது மகா விநாயக சதுர்த்தி புதன்கிழமை. அவருக்கு உகந்த புதன்கிழமை வர ஆகஸ்ட் 27 மற்றும் அதற்கு பிறகு மகா சங்கரஹர சதுர்த்தி. அதுவும் முக்கியமான விநாயகர் சுவாமிக்கு விநாயகர் பெருமாளுக்கு ஆவணி அவிக்கும் பிறகு வரும் ஆகஸ்ட் 17 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகஸ்ட் 17 செவ்வாய்க்கிழமை. ஆக இன்றைய ஆவணி அவிக்கை இன்றைய மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி
சுதந்திர தினம், அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தியாக பல முக்கியத்துவமான பண்டிகைகளை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கான ஆவணி அவிட்டம். ஆவணி என்ற சொல் ஒரு தமிழ் மாதத்தை குறிக்கும். அதே நேரத்தில் அவிட்டம் 27 நட்சத்திரங்களில் ஒன்றாகும். அவிட்டம் ஆயில்யம் அவிட்டம் என்று வரும். ஆயிலம், அவிட்டம், அனுஷம், பூரம், புனர்பூசம், பூசம் என்று வரும். அதன் பிறகு உத்திராடம், உத்திரக்காரி, பூரக்காரி, பூராடம் என்று வருகையாகி வரும். பூரக்காரி, பூராடம் என்று குறைந்து வரும். ஆவணி குறைந்து வரும். மீண்டும் உறுதி பருக்கும். சிரவண நவராத்திரி. ஆஷாட சிரவண என்று சொல்லிவிட்டேன். ஆஷாட சிரவண நவராத்திரி போல சிரவண பூர்ணிமா அமாவாசை அல்ல பௌர்ணமி அன்று குதிரை முகம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள், அதாவது கடைசி முக்கும் அவதாரம், முற்றிலும் முதன்மையான அவதாரம் கல்கி அவதாரம். அதிலே அவர் வீரத்துவத்தை காண்பித்துள்ளார். ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளானவர் பக்கரை செலுத்தி, பக்கரை உடுத்தி, பக்கு வேஷ்டி, பக்கு ஜனேஸ்வரா என்ற பக்கு பூநூல், பக்கரை பக்க அங்க வஸ்திரத்தை உடுத்தி, சிம்ம ரக வாகனத்தில், குதிரை ரக வாகனத்தில், பூண்டிய ரகத்தில் முகம் கொண்ட ஸ்ரீ விஷ்ணு பெருமாளின் வடிவமான ஹயக்ரீவர் ஸ்லோகம். ஹயக்ரீவர் என்ற கல்வி செல்வம் இவற்றையெல்லாம் செல்வ செழிப்புடன் கலந்து கரையுமின்றி பொறுக்கும் தெய்வம். அவரையும் இன்றைக்கு காயத்ரி மந்திராவையும் வாசிப்பது நல்லது. ஆவணி அவிட்டம். விடியற்காலை ஸ்நானத்துடன் சடங்கு குளியல். நாளை சந்தியா வந்தனம். சூரிய நமஸ்காரம் படி சந்தியா வந்தனம் செய்து மற்றும் காமோதர்ஷிக ஜபம். காமோதர்ஷிக எப்படி ஸ்ரீராமர் அஸ்வமேக யாகம், பற்பல யாகங்கள், யோகங்கள் உடல் நலத்திற்காகவும் பிற புறநலத்திற்காகவும் அகநலத்திற்காகவும் செய்தார். அதே போல ஸ்ரீ கிருஷ்ண பெருமாளும் ஸ்ரீ கிருஷ்ண நந்தகோப குமாரரும் ஆனந்த கிஷோரா கோபாலரும் எந்த மந்திரத்தை முந்தைய வேத பாராயணங்களில் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் குருவுடன் வேத படிப்பு மற்றும் மதிய சுத்திகரிப்பு மற்றும் மூடகைய வழிபாடு மற்றும் புனித நெருப்பு சடங்கு ஹோமா நெய் காணிக்கைகளுடனும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் 108 முறை மீண்டும் ஹோமம் நடத்தப்படும். சங்கல்பம் தூய்மை மற்றும் பக்திக்கான சபதம். புனித நூல் ஆக யஜ்ஞோபவீகம் அகற்றப்பட்டு புதிய குடன் மாற்றப்படுகிறது. பழைய நூல் வேத மந்திரங்கள் ஓதப்படும். இது ஆன்மீக கடமைகளில் முக்கியம். காயத்ரி ஜபம். அதுவும் ஆவணி அவிட்டத்திற்கான ஹயக்ரீவரை போற்றி வணங்கப்படும். காயத்ரி மாதவையும் காயத்ரி அன்னையையும் கோமாதவையும் போக்கும் காயத்ரி ஜபம். பிராணாயாமம் பிராங்கிய பெயரும் உண்டு. ஆக மீண்டும் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சத்துடன் சந்திக்கின்றேன். ஆராய்ச்சிக்கு இப்படிக்கு நான் சுதர்ஷன். மீண்டும் சுவாரஸ்யங்கள் அதாவது பௌர்ணமி ஆன்மீக வழிபாடு பற்றிய சிந்தனைகளுடன் வருகின்றேன்.